தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை ஒன்று அண்மையில் வெளிவந்திருப்பதை நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் ஊழல் எப்படியெல்லாம் அரங்கேறி இருக்கிறது, ஊழல் எப்படியெல்லாம் தலைவிரித்தாடி இருக்கிறது என்பதை ஒன்றிய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெளிவாக்கி இருக்கிறது. கடந்த 2016 முதல் 21ஆம் ஆண்டிற்கு இடைப்பட்ட அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு துறைகளில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு நிர்வாக சீர்கேடுகளும் முறைகேடுகளும் வியாபித்திருந்தன என்பதை சிஏஜி அறிக்கை ஆதாரங்களோடு தெளிவுபடுத்தி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வசமிருந்த துறைகளில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக இந்த தணிக்கை குழு இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையும் நெடுஞ்சாலைத்துறை போன்ற மிக முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் எடப்பாடி பழனிசாமியே தனது வசம் வைத்திருந்தார். அதன் மூலம் தனது சம்பந்திக்கும் தனது குடும்பத்தினர்களுக்கும் டெண்டர்களை ஒதுக்குவதற்காகவே தன்னிடம் அதை வைத்து கொண்டார் என்கின்ற சந்தேகங்களை இந்த சிஏஜி அறிக்கை இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கைவசம் இருந்த அந்த 2 துறைகளிலும் டெண்டர் ஒதுக்குவதற்கான அடிப்படை விதிகள் எப்படியெல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டன, ஊழல் எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்தப்பட்டது என்பதை புள்ளி விவரங்களோடு சுட்டிக்காட்டியிருக்கிறது சிஏஜி அறிக்கை. முறைகேட்டின் உச்சமாக அரசு அதிகாரிகளின் கணினிகளை பயன்படுத்தி ஒப்பந்த புள்ளிகளை தாக்கல் செய்யும் அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கவனித்து வந்த நெடுஞ்சாலைத்துறையில் அரசு இயந்திரம் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. 2019ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் 57 கணினிகளை பயன்படுத்தி 87 ஒப்பந்தக்காரர்கள் டெண்டர் தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதிகாரிகளின் வசம் இருக்கிற கணினிகளின் மூலமே ஒப்பந்தக்காரர்கள் டெண்டர்களை தாக்கல் செய்திருப்பது இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களிடையே வணிக கூட்டமைப்பு உருவாக்கம் என்கிற தலைப்போடு இந்த முறைகேட்டை சுட்டிக்காட்டியுள்ள சிஏஜி அறிக்கை அதற்கு சில உதாரணங்களையும் சுட்டிக்காட்டியுள்ளது. அப்படி சுட்டிக்காட்டப்பட்டுள்ள நபர்களில் ஒருவர்தான் திரு செய்யாதுரை ஆவார். கடந்த அதிமுக ஆட்சியில் அரசு ஒப்பந்தங்களை பெறுவதில் ஆதிக்கம் செலுத்திய செய்யாதுரை மீது பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4 நாட்கள் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. கணக்கில் காட்டப்படாத 183 கோடி ரூபாய் பணம், 105 கிலோ தங்கம் உள்ளிட்டவை கைப்பற்றப்பட்டன. எனினும் 2019 முதல் 2021ஆம் ஆண்டு வரை நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் ஏராளமான ஒப்பந்தங்களை அவரது SPK நிறுவனத்திற்கு எடப்பாடி அரசு வழங்கி இருக்கிறது. செய்யாதுரை தனது குடும்ப உறுப்பினர்களிடையே எப்படியெல்லாம் வணிக கூட்டமைப்பை உருவாக்கி அரசு ஒப்பந்தங்களை பெற மோசடியில் ஈடுபட்டார், அவருக்கு அதிமுக அரசு எப்படியெல்லாம் துணை போனது என்பதை அம்பலப்படுத்தியுள்ளது சிஏஜி அறிக்கை. உதாரணத்திற்கு மதுரை திருமங்கலத்தில் சாலைகளை வலுப்படுத்தும் பணிகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டதை அதிமுக ஆட்சியின் முறைகேடுகளில் ஒன்றாக சுட்டிக்காட்டியிருக்கிறது சிஏஜி. மதுரை திருமங்கலம் உபகோட்டத்தில் தொகுதி 78 சாலைகளை வலுப்படுத்தும் பணிக்கு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டது. இதில் ஜாவித் ஹுசைன், லக்கி அசோசியேட்ஸ், சுகன்யா கட்டுமானங்கள் ஆகிய 3 நிறுவனங்கள் பங்கேற்றன. இதில் ஜாவித் ஹுசைனும் லக்கி அசோசியேட்ஸ் பங்குதாரர் ஜமீம் பானுவும் கணவன் மனைவி. ஒரே குடும்ப உறுப்பினர்களான அவர்கள் ஒப்பந்தம் பெறுவதற்காக வெவ்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் போல் காட்டிக் கொண்டுள்ளனர். ஒப்பந்தத்தையும் பெற்றுள்ளனர். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன்
என்கின்ற 3 தத்துவங்களையே அடிப்படையாக கொண்டு செயல்பட்ட எடப்பாடி தலைமையிலான அதிமுக அரசு இதுபோன்ற விதிமீறல்களை கண்டுகொள்ளவில்லை, ஊக்கமளித்திருக்கிறது. அதேபோல் ஊரக வளர்ச்சி துறையிலும் ஊழலும் முறைகேடும் ஏராளமான வகையில் இன்றைக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊரக வளர்ச்சித் துறையிலும் ஊழல் கொடிகட்டி பறந்ததை சிஏஜி அறிக்கை புள்ளி விவரங்கள் அடிப்படையில் சுட்டிக்காட்டுகிறது. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்காக கடந்த அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் விளம்பரங்கள் வெளியிட்டதில் கூட 2.18 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக சிஏஜி அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 5.09 லட்சம் வீடுகள் கட்ட ஒன்றிய அரசு அனுமதி வழங்கி இருந்தது. ஆனால் கட்டி முடிக்கப்பட்டதோ 2.80 லட்சம் வீடுகள் தான். இந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதியை எடப்பாடி பழனிசாமி அரசு முறையாக கையாளவில்லை. தகுதியானவர்களுக்கு வீடு கொடுக்காமல் தகுதியற்ற பயனாளிகளுக்கு முறைகேடாக வீடுகளை ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய வேண்டிய பட்டியலின மற்றும் பழங்குடியின பயனாளிகளை உரிய முறையில் அடையாளம் காணவில்லை என அடுக்கடுக்கான புகார்களை கடந்த அதிமுக ஆட்சி மீது வைத்துள்ளது சிஏஜி அறிக்கை. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை முறையாக செயல்படுத்தி நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாததால் ஒன்றிய அரசு இந்த திட்டத்திற்காக ஒதுக்கிய நிதியில் 1515.60 கோடி ரூபாயை அதிமுக அரசால் பெற முடியவில்லை என்றும் சிஏஜி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியின் நிர்வாக திறமையின்மை மற்றும் தலைவிரித்தாடிய ஊழல் ஆகியவற்றால் லட்சக்கணக்கான ஏழை மக்களின் வீடு கட்டும் கனவு நிறைவேறாமல் போய்விட்டது என்பதே சிஏஜி அறிக்கையின் மூலம் தெரியவரும் உண்மையாகும். அதிமுக ஆட்சியின் அவலம் குறித்து சிஏஜி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மற்றொரு அதிர்ச்சியூட்டும் அம்சம் சமூக பொருளாதார மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு தரவுகளே முறைகேடாக கையாளப்பட்டிருப்பது. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த பயனாளிகளை அடையாளம் காண்பதில் பெரும் முறைகேடுகளை நிகழ்த்தி இருப்பதன் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் சமூக நீதியை எடப்பாடி பழனிசாமி அரசு சிதைத்து போட்டுள்ளது. திட்டமிடலில் ஏற்பட்ட குறைபாடுகள் மற்றும் கவனக்குறைவால் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்பங்களுக்கு அளிக்க நிர்ணயம் செய்யப்பட்ட 60% வீடுகள் என்ற இலக்கை அடைய முடியவில்லை என்று சிஏஜி தனது ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறது. முறைகேடுகள் மற்றும் நிர்வாக குறைபாடுகள் காரணமாக இறுதி நிரந்தர காத்திருப்பு பட்டியலில் பர்மனன்ட் வெயிட் லிஸ்ட் போதுமான ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின குடும்பங்கள் சேர்க்கப்படாமல் போனது என கடந்த அதிமுக ஆட்சியின் அவலத்தை சிஏஜி அறிக்கை தோலுறுத்தி காட்டுகிறது. கணிசமான எண்ணிக்கையிலான எஸ்சி எஸ்டி குடும்பங்கள் சமூக பொருளாதார மற்றும் சாதி கணக்கெடுப்பு சோஷியோ எக்கனாமிக் அண்ட் காஸ்ட் சென்சஸ் தரவுகளிலிருந்து அகற்றப்பட்டனர் என்கின்ற அதிர்ச்சியூட்டும் தகவலையும் தனது அறிக்கையில் சிஏஜி வெளியிட்டுள்ளது. பயனாளியை அடையாளம் காண்பதற்கு அடிப்படையான சமூக பொருளாதார மற்றும் சாதி கணக்கெடுப்பு தரவுகளில் தெரியாது என்ற உள்ளீடு கொண்ட பெயர் இல்லாத ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட கணிசமான எண்ணிக்கை கொண்ட குடும்பங்கள் உள்ளன. சமூக பொருளாதார மற்றும் சாதி கணக்கெடுப்பு தரவின் இந்த குறைபாட்டை தவறாக பயன்படுத்தி கணிசமான எண்ணிக்கையிலான வீடுகள் முறைகேடாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சிஏஜி குறிப்பிடுகிறது. சமூக பொருளாதார மற்றும் சாதி கணக்கெடுப்பு தரவின் பெயர் புலத்தில் தெரியாது என்ற உள்ளீட்டை தவறாக பயன்படுத்துவதன் மூலம் மட்டுமே 50.28 கோடி அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக சிஏஜி அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இந்த முறையில் கடந்த அதிமுக ஆட்சியில்
தகுதியற்ற பயனாளிகளுக்கு 3354 வீடுகள் முறைகேடாக ஒப்பளிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தலைமை கணக்காயர் குற்றம் சாட்டியுள்ளார். மாநில அளவில் ஆய்வு மேற்கொண்டால் முறைகேடாக அனுமதிக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் தமது அறிக்கையில் கூறியுள்ளார். காவல்துறைக்கு மொத்தம் 14.37 கோடி ரூபாய் வீண் செலவு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மக்கள் சந்தித்த அவலங்களில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் ஒன்று. சட்டம் ஒழுங்கு கட்டி காப்பதில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு எந்த அளவிற்கு அலட்சியமாக இருந்திருக்கிறது என்பதையும் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை தோலுரித்து காட்டியிருக்கிறது. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய முக்கியமான விஷயத்திலும் முறைகேடுகளை புகுத்தி அலட்சிய போக்கோடு அதிமுக அரசு செயல்பட்டதை அம்பலப்படுத்தியுள்ளது சிஏஜி அறிக்கை. ஒன்றிய அரசின் 60% பங்களிப்பு, மாநில அரசின் 40% பங்களிப்புடன் காவல்துறையை நவீனப்படுத்தும் திட்டம் அதிமுக ஆட்சியில் அமுல்படுத்தப்பட்டது. கடந்த 2015ஆம் ஆண்டு காவல்துறையை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைகளை நவீனப்படுத்துதல், சென்னையில் சிசிடிவி கேமராக்களை பொருத்துதல் ஆகிய 2 திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளித்தது. 83.46 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆப்கோ திட்டத்திற்கான ஒப்பந்தங்களை வழங்குவதற்கு நடைபெற்ற ஏலத்தில் ஒரே ஒருவர் மட்டும் பங்கேற்றது சிஏஜி அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆப்கோ திட்டத்தின் கீழ் பொருத்தப்பட்ட கருவிகளை பயன்படுத்தாமலேயே பல ஆண்டுகள் வைத்திருந்ததால் அவை பழுதுபட்டு அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக சிஏஜி அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. சிசிடிவி கண்ட்ரோல் அறை உள்ளிட்டவைகளுக்கு கருவிகள், அலைக்கற்றை கட்டணம் போன்றவைகள் கடந்த 2015ஆம் ஆண்டு முதலே ஒப்பந்தக்காரருக்கு 14.37 கோடி ரூபாயை அரசு வழங்கியிருந்த போதிலும் ஒப்பந்த புள்ளியின் விதிகளை மீறி அலைக்கற்றை கட்டணமாக மேலும் 7.18 கோடி ரூபாய் அந்த ஒப்பந்தக்காரருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று சிஏஜி புகார் தெரிவிக்கிறது. காவல்துறையை நவீனமயமாக்கும் திட்டத்தை அமுல்படுத்தியதில் அதிமுக ஆட்சி காட்டிய அலட்சியத்தால் காவல்துறைக்கு 14,37,00,000 ரூபாய் வீண் செலவு ஏற்பட்டுள்ளதாக சிஏஜி அறிக்கை குறிப்பிடுகிறது. காவல்துறையை நவீனப்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்துவதில் ஆர்வம் காட்டாததால் இந்த திட்டத்திற்காக ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதியில் 74,03,00,000 பயன்படுத்தாமலேயே அதிமுக ஆட்சி வீணடித்து விட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட சிஏஜி அறிக்கையில் இதுவும் கூட சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கை கட்டி காக்கும் காவல்துறையை நவீனப்படுத்துவதில் அக்கறை செலுத்தாமல், கவனம் செலுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி அரசு கவனமாக இருந்திருக்கிறது என்பதை சிஏஜி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நிதி மேலாண்மையில் அதிமுக அரசின் மோசமான செயல்பாடுகளையும் சிஏஜி சுட்டிக்காட்ட தவறவில்லை. அதிமுக ஆட்சியில் நிர்வாக செயல்திறன் இல்லாததால் தமிழ்நாட்டில் வருவாய் பற்றாக்குறை 62,000 கோடி அளவுக்கு உயர்ந்தது. அதனை ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளிலேயே 30,000 கோடியாக குறைத்தது திராவிட மாடல் திமுக அரசு. நிதி நிர்வாகத்தில் அதிமுக அரசின் மோசமான செயல்பாட்டிற்கு உதாரணமாக பல்வேறு விஷயங்கள் சிஏஜி அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்றுதான் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தை அதிமுக அரசு தவறுதலாக கையாண்டிருக்கிறது என்று. தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்திடமிருந்து அதிமுக ஆட்சியில் உரிய முறையில் மின்சார வரி வசூலிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ள சிஏஜி அறிக்கை மாநில அரசின் வருவாய் பற்றாக்குறை அதிகரித்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்று தெரிவித்திருக்கிறது. அதிமுக ஆட்சியில் 2018ஆம் ஆண்டிலிருந்து பெறப்பட்ட மின்சார வரியில் 70% அரசு கணக்கில் செலுத்தப்படாமல் தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்திடமே விடப்பட்டிருந்ததாக
சிஏஜி அறிக்கை கூறுகிறது. இது மின்சார வரியை தவறாக பயன்படுத்த வழிவகுக்கும் அபாயகரமான நடவடிக்கை என்றும் அந்த அறிக்கை இன்றைக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இலவச லேப்டாப் திட்டத்தில் 68 கோடியே 51 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2017 முதல் 21ஆம் ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட இருந்த இலவச லேப்டாப், காலணிகள், பள்ளி புத்தக பைகள் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் அலட்சியம் இருந்ததை சிஏஜி அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு இந்த பொருட்கள் வழங்குவதில் தாமதமானதால் வீண் செலவுகள், தேவையற்ற நிதி முடக்கத்தை அதிமுக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. 2017-18ஆம் ஆண்டில் பொதுத் தேர்வு எழுதும் +2 மாணவர்களுக்கு வழங்க 60,000 லேப்டாப்கள் வாங்கப்பட்டு 8,079 லேப்டாப்கள் மட்டுமே மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதாவது 80% மாணவர்களுக்கு மட்டுமே பள்ளிகளில் படிக்கும்போது மடிக்கணினி வழங்கப்பட்டது. கொள்முதல் செய்யப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு மேல் வழங்கப்படாமல் இருந்ததால் லேப்டாப்களில் அதன் பேட்டரி மற்றும் இதர உதிரி பாகங்களின் உத்தரவாதம் காலாவதியாகி அரசுக்கு 68 கோடியே 71 லட்சம் தேவையற்ற இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. 2017-18ஆம் ஆண்டில் +2 தேர்ச்சி பெற்ற 2.32 லட்சம் மாணவர்கள் பள்ளி படிப்பை முடிப்பதற்கு முன்பாக இலவச லேப்டாப்களை பெறவில்லை. போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்காக வாங்கப்பட்ட இலவச லேப்டாப்கள் அதிமுக ஆட்சியில் மற்ற மாணவர்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. 55,000 மடிக்கணினிகள் பல ஆண்டுகளாக விநியோகிக்கப்படாமல் உள்ளன. பேட்டரிகளின் உத்தரவாதம் ஏற்கனவே ஆகஸ்ட் 2020 சிஸ்டத்தின் வேரண்டி ஆகஸ்ட் 2022 காலாவதியாகிவிட்டது. தற்போதைய அரசாங்கம் இலவச லேப்டாப்புகளை மாணவர்களுக்கு வழங்கி பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டது. ஆனால் சிஸ்டம் உத்தரவாத காலம் காலாவதியாகிவிட்டது. காலணி வழங்கும் திட்டத்திலும் 5.4 கோடி ரூபாய் வீண். இலவச காலணிகள் வழங்கும் திட்டம் 2019-20 வரை அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு பள்ளிகள் என்று 1 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட்டது. அது நவம்பர் 2019 6லிருந்து 10 வகுப்புகளுக்கென மாற்றப்பட்டது. காலணி இருப்பை சரிபார்க்காமல் ஆர்டர்களை தொடர்ந்து அளித்ததால் ஒவ்வொரு ஆண்டும் ஸ்டாக் குவிந்தது. 2016-17ஆம் ஆண்டில் இருப்பு 0.11 லட்சத்திலிருந்து 2019-20ஆம் ஆண்டில் 3.46 லட்சமாக உயர்ந்தது. 2019-2020 ஆண்டுகளில் 5 கோடியே 47 லட்சம் மதிப்பிலான 3,46,000 காலணிகள் பயன்படுத்தப்படாமல் மீதமிருந்தது. திட்டம் மாற்றியமைக்கப்பட்டதால் 5.47 கோடி ரூபாய் வீணாகி இருக்கிறது என்று சிஏஜி குற்றம் சாட்டியிருக்கிறது. பள்ளி புத்தக பைகள் கொள்முதலில் 7.28 கோடி ரூபாய் முடக்கம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளி பைகளை இலவசமாக வழங்கப்படுகிறது. 4.88 லட்சம் பள்ளி பைகள் தேவைக்கு அதிகமாக வாங்கியதால் அரசு நிதி 7 கோடியே 28 லட்சம் ரூபாய் முடக்கம் என்று கணக்கு அறிக்கை துறை குழு வெளியிட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை மலமளவென சரிந்திருக்கிறது. அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை வெகுவாக குறைந்ததாக கணக்கு தணிக்கை அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. 2016 முதல் 2021ஆம் ஆண்டு வரை தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளிகளில் சேர்க்கை 3.87% உயர்ந்துள்ளது. ஆனால் அரசு மேல்நிலை பள்ளி மாணவர் சேர்க்கை 11.84% குறைந்துள்ளது. தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை 3.87% உயர்கிறது. அரசு பள்ளிகளை பொறுத்தவரை
11.84% சரிந்திருக்கிறது. அதிமுக ஆட்சியில் தனியார் உயர்நிலைப் பள்ளி மாணவர் சேர்க்கை 0.60% அதிகரிக்கிறது. ஆனால் அதே நேரம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் சேர்க்கை 14.76% குறைந்திருக்கிறது. பெற்றோர்களிடையே தனியார் பள்ளிகளின் மீதான மோகம் ஒருபுறம் இருந்தாலும் அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு குறைபாடுகள் தான் அவர்கள் தனியார் பள்ளிகளை நாடுவதற்கு பிரதான காரணம் என்று கல்வியாளர்கள் பலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதை சிஏஜி அறிக்கையும் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. ஆசிரியர் எண்ணிக்கை, தேவையான உள்கட்டமைப்பு குறைபாடு அதிகம் இருந்ததால் மாணவர் சேர்க்கை பாதிக்கப்பட்டது என்று சிஏஜி அறிக்கை இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு உள்கட்டமைப்புகளுக்கு போதிய வகுப்பறை வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். அதிமுக ஆட்சியில் பள்ளி செல்லாத குழந்தைகளை அடையாளம் காண்பதில் அதிகம் குறைபாடு இருந்தது. கல்வித்துறையை மிக அலட்சியமாக கையாண்டுள்ளார்கள் என சிஏஜி அறிக்கை தெளிவாக தெரிவிக்கின்றது. கோவிட் ஊரடங்கு காலகட்டத்தில் மாணவர்கள் ஆல் பாஸ் என அறிவிக்கப்பட்ட ஆண்டை தவிர மற்ற ஆண்டுகளில் மாணவர்கள் தக்க வைப்பு மிக மோசமாக குறைந்து உள்ளது. பள்ளி கல்வித்துறையில் நிதியில் 1627 கோடி செலவு செய்யப்படவில்லை. 2018-2019 ஆண்டு பட்ஜெட்டில் பள்ளி கல்வித்துறைக்கென ஒதுக்கப்பட்ட நிதியில் 1627 கோடி ரூபாயை செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பப்பட்டது சிஏஜி அறிக்கையில் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு பின்தங்கிய நிலையில் உள்ள பள்ளிகளின் தேர்ச்சி விகிதத்தை மேம்படுத்தும் நோக்கில் செயல்படுத்தப்பட்ட தமிழ்நாடு எக்ஸல்ஸ் திட்டமும் குறைந்த பலன் கொடுத்து தோல்வியுற்றதாக சிஏஜி அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இப்படி சிஏஜி அறிக்கை பள்ளி கல்வித்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, நிதி மேலாண்மை என்று பல துறைகளில் இந்த அதிமுக ஆட்சி தனது நிர்வாக திறமையின்மையினால், மோசமான நிர்வாக குளறுபடிகளினால் ஏராளமான நிதி இழப்பும், ஏராளமான நிதி மோசடியும், ஏராளமான ஊழலும் நடைபெற்றிருப்பதை ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டியிருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.